Hi students, இந்த வீடியோல dice யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னாக்க 2 dice numbered as 1 2 3 4 5 6 on the faces are thrown. Let A be the even that the sum of the points on the faces shown is odd and B is the even that at least one number is 1. Find the probabilities of the following. First one is find the probability of A intersection B. Second one, find the probability of A union B. Third one, find the probability of A intersection B bar. Fourth one is find the probability of A bar intersection B bar. Fifth one is find the probability of A given B. And sixth one is find the probability of B given A. So இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 dice வந்து ரோல் பண்றாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் diceல வந்து 6 faces இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் நம்பர்ஸ் இருக்கும். ஒரு ஃபேஸ்ல நம்பர் 1 இருக்கும், அடுத்த ஃபேஸ்ல நம்பர் 2 அப்படி 6 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு டை ரோல் பண்ணணும் அப்படின்னா பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 6. That is either 1 will occur or 2 occur or 3 or 4 or 5 or 6 occur. When you roll 2 dice, the possible outcomes are 6 power 2. That is 36 possible outcomes. So, இந்த ரெண்டு டை நம்ம ரோல் பண்றப்ப என்னதெல்லாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் வரும் அப்படின்னாக்க 1,1 வரலாம். That is first டைல 1 செகண்ட் டைல 1 வரலாம். அடுத்த பாசிபிள் அவுட்கம் 1,2. ஃபர்ஸ்ட் டைல 1 செகண்ட் டைல 2 விழலாம். ஃபர்ஸ்ட் டைல 1 செகண்ட் டைல நம்பர் 3 அக்கர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைல 1 and செகண்ட் டைல 4 அக்கர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைல 1 and செகண்ட் டைல 5 அக்கர் ஆகலாம். and ஃபர்ஸ்ட் டைல 1 செகண்ட் டைல 6. அதே போல ஃபர்ஸ்ட் டைல 2 செகண்ட் டைல 1 இது அக்கர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டைல 2 செகண்ட் டைலையும் 2 அல்லது ஃபர்ஸ்ட் டைல 2 செகண்ட் டைல 3 and ஃபர்ஸ்ட் டைல 2 செகண்ட் டைல 4 and 2,5 2,6 and அதே போல ஃபர்ஸ்ட் டைல 3 செகண்ட் டைல 1 விழலாம் or 3,2 3,3 3,4 3,5 3,6. Similarly, first டைல 4 செகண்ட் டைல 1 விழலாம் அல்லது ஃபர்ஸ்ட்ல 4 செகண்ட்ல 2 விழலாம் or 4,3 4,4 4,5 4,6 and இதே போல ஃபர்ஸ்ட் டைல 5 செகண்ட் டைல 1 அக்கர் ஆகலாம் or ஃபர்ஸ்ட் டைல 5 செகண்ட் டைல 2 விழலாம் or 5,3 or 5,4 5,5 5,6 அதே போல ஃபர்ஸ்ட் டைல 6 செகண்ட் டைல 1 விழலாம் or 6,2 6,3 6,4 6,5 and 6,6 இவ்வளோத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டை ரோல் பண்ணுறப்ப இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் திஸ் இஸ் கால்டு சாம்பிள் ஸ்பேஸ். அதை தான் நம்ம எஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து எஸ்ங்கிறது ரெண்டு டை ரோல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸ். அண்ட் இதில் மாடுலஸ் ஆஃப் எஸ் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எஸ் அப்படின்னாக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் எஸ் வந்து 36. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ பி தி ஈவன் தட் தி சம் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் ஆன் தி ஃபேஸஸ் ஷோன் இஸ் ஆட். இந்த 36 பாசிபிள் அவுட்கம்ஸில் எந்த அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப அங்கே ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணுறப்ப ஆட் நம்பர்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனுக்குள்ளாடி ஒரு செட்டுக்குள்ளாடி போட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் ஏ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆட் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் எதுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 1 + 1 2 வரும், ஆட் நம்பர் வராது. பட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆட் நம்பர் வரும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆட் நம்பர் இதுவும். அதே போல் செகண்ட் ரோவில் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ரெண்டும் ஆட் பண்ணால் ஆட் நம்பர், இது ஆட் பண்ணால் ஆட் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து 3,2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 ஆட் நம்பர், இது 7 ஆட் நம்பர். தென் 3,6 ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 இது ஒரு ஆட் நம்பர். தென் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 + 1 5 ஆட் நம்பர், இது ஒரு ஆட் நம்பர் அண்ட் இது ஆட் நம்பர். தென் அண்ட் இங்கே 5,2 ஆட் நம்பர் 5,4 தென் 5,6 அண்ட் இங்கே 6,1 6,3 6,5. ஏ அந்த செட்டுக்குள்ளாடி எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாக்க 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 18 எலிமெண்ட்ஸையும் நம்ம ஒரு செட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் செட் ஏ. கிவன் A is equal to that is 1,2 1,4 1,6 2,1 2,3 2,5 then 3,2 3,4 3,6 next 4,1 4,3 4,5 அப்புறம் 5,2 5,4 5,6 6,1 6,3 6,5 இது இவ்வளோத்தையும் நம்ம ஒரு செட்டுக்குள்ளாடி போடுவோம். அதுதான் தி ஈவெண்ட் ஏ.
So this is set A. Therefore, modulus of A value equal to number of element in A here 18. Next is set B. Here B is the event that at least one number is 1. ஸோ இங்கே சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளாடி 36 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிக்குள்ளாடி வரும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த பேரில் அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது ஒன்றா இருக்கணும். அட்லீஸ்ட்னா மினிமம் ஒரு நம்பர் ஒன்றா இருக்கணும். ரெண்டும் கூட ஒன்றா இருந்துக்கலாம். ஸோ இங்கே எதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இது வரும். இதில் ரெண்டும் ஒன்றா இருக்குது. அண்ட் இந்த எலிமெண்ட் வரும். இந்த எலிமெண்ட் வரும். இதில் ஒரு நம்பர் ஒன்றா இருக்குது. இந்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் இந்த எலிமெண்ட் இது வரும். ரிமைனிங் எல்லாம் வராது. அதே போல் இங்கே இந்த எலிமெண்ட் வரும். இந்த எலிமெண்ட் வரும். இந்த எலிமெண்ட் வரும். இந்த எலிமெண்ட். ஸோ அந்த பிங்கிற ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 அப்புறம் 2,1 2,3,1 4,1 5,1 and 6,1. ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பியில் வந்து 11 இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வேல்யூ ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வேல்யூ அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. மாடுலஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எஸ். மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ இங்கே 18 and modulus of s value 36. So 18 by 36. And இதை நம்ம again simplify பண்ண வேண்டாம் because denominator எல்லாம் சேமா இருந்தது அப்படின்னாக்க ஃபர்தரா நம்ம simplification ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இதை கேன்சல் பண்ணாம வச்சுப்போம். ஃபைனல் ஆன்சரை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிமிலர்லி p of b கண்டுபிடிச்சிடலாம். p of b கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா modulus of b divided by modulus of s. And modulus of b ka value previous step la இருக்குது 11. So 11 divided by modulus of s value 36. இப்போ நம்ம first part solve பண்ண போறோம். first part இங்க என்ன questionல இருக்குது அப்படினாக்க find the probability of these values. That is first find the probability of a intersection b. So p of a intersection b. இதோட வேல்யூ என்ன? இதுதான் first part. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈவெண்ட் ஏ அண்ட் ஈவெண்ட் பி ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அந்த ரெண்டு வேல்யூல இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா செட் ஏக்குள்ளாடியும் செட் பிக்குள்ளாடியும் ரெண்டு செட் இருக்குது. அந்த ரெண்டு செட்டுக்குள்ளாடி இருக்கிற எலிமெண்ட்ஸில் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் பி, இந்த ஈவெண்ட் பி அண்ட் இதுதான் ஈவெண்ட் ஏ. ரெண்டுலேயும் காமனாக இதெல்லாம் வரும் பாருங்கள். இங்கே 1,2 இருக்குது, இங்கே 1,2 இருக்குது. ஸோ 1,2 காமனாக இருக்குது. தென் இங்கே 1,4 இருக்குது, இங்கேயும் ஒரு 1,4 இருக்குது. அண்ட் இதில் 1,6 இருக்குது. அதே போல் இங்கேயும் ஒரு 1,6 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 2,1, இந்த 2,1 இங்கே இருக்குது, இங்கேயும் 2,1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4,1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 4,1 இருக்குது. தென் 6,1 இங்கே ஒரு 6,1 இருக்குது, இங்கே ஒரு 6,1 இருக்குது. ஸோ இவ்வளோ எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. தட் இஸ் 6 எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. அந்த 6 எலிமெண்ட்ஸையும் ஒரு செட்டுக்குள்ளே போட்டாக்கா அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி எதெல்லாம் வந்தது அப்படின்னாக்கா 1,2 1,4 1,6 2,1 4,1 6,1 இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு number of elements in A intersection B. இங்க 6 elements இருக்குது. So modulus of A intersection B ka value 6. Now find probability of A intersection B. Therefore probability of A intersection B which is equal to modulus of A intersection B divided by modulus of S. Modulus of A intersection B ka value previous step la இருக்குது 6 and divided by modulus of S ka value 36. 6 divided by 36. Second part என்ன கேட்டிருக்காங்கன்னா find probability of A union B. இந்த A union B கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு தியரத்தை அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஒரு தியரத்தில் சப்போஸ் A and B are two events then P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த இதில் 3 வேல்யூவும் ப்ரீவியஸில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த 3 வேல்யூவையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இதோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ நம்ம P of A, P of B வேல்யூ எல்லாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். P of A வேல்யூ 18/36, P of B வேல்யூ 11/36 and P of A intersection B வேல்யூ 6/36. 3 வேல்யூவையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். And now add these 3 terms. 3 ஃப்ராக்ஷனாக இருக்குது.
அண்ட் எல்லாத்துக்கு டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால இதுக்கு அடிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டினாமினேட்டர் இங்கே எழுதிடலாம். Now just add the numerator. இங்கே 18 plus 11 that is 29, then 29 minus 6 23. So this is the value of P of A union B. Then third partல என்ன கேட்டிருக்காங்கன்னா find probability of A intersection B bar. P of A intersection B bar. So P of A intersection B bar ஓட வேல்யூ P of A minus P of A intersection B. இந்த ப்ரூஃப் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், ஒரு டயக்ராம் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இதில் இந்த ரெண்டு வேல்யூவும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது, அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். P of A intersection B barக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ P of Aக்கு வேல்யூ இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கிறோம் 18/36. தென் மைனஸ் P of A intersection Bக்கு வேல்யூ இங்கே இருக்குது 6/36. ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸ் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக இருக்குது, ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. ஸோ இது டினாமினேட்டர் 36 அப்படியே போட்டுடலாம். நான் ஜஸ்ட் ஆட் தி நியூமரேட்டரில் இங்கே 18, இங்கே -6. ஸோ 18 - 6நாக்கா 12 வரும். நவ் சிம்பிளிஃபை திஸ் டேர்ம். இங்கே ஒரு 12 டேபிள் சொன்னோம் அப்படின்னாக்கா இங்கே 1 வரும், இங்கே 3 வரும். ஸோ இதோட ஆன்சர் 1/3. Now next part வந்து fourth one என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். Find the probability of A bar intersection B bar. That is find P of A bar intersection B bar. And இதுவும் ரொம்ப சிம்பிளா நம்ம ப்ரூஃப் கொடுத்துடலாம். Because already we have A bar intersection B bar. இதோட வேல்யூ equal to A union B the whole bar. இதில் substitute பண்ணிடலாம் A union B the whole bar. And again use one property of probability. We know that probability of A bar equal to 1 minus probability of A. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே P of A union B the whole bar equal to 1 minus P of A union B அப்படி எழுதிடலாம். அண்ட் P of A union B ஆல்ரெடி செகண்ட் பார்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், அதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ P of A union B ஓட வேல்யூ 23/36. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 minus 23/36. Now just take LCM. இங்கே டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் டேர்மில் 1 தான் இருக்குது. ஸோ ரெண்டு டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணி கீழே எழுதிடலாம் 36. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, இந்த 1 கூட இந்த 36 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். இந்த மைனஸ் சிம்பிள், இந்த 23 இன்ட்டு இந்த 1, ஸோ 23. 36 minus 23 அப்படின்னாக்கா உங்களுக்கு 13 கிடைக்கும். ஸோ 13/36. இதுதான் P of A bar intersection B barக்கு ஆன்சர். நவ் ஃபிஃப்த் பார்ட்டில் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா find the probability of A given B. இதுதான் ஃபிஃப்த் பார்ட். ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B. அண்ட் லாஸ்ட் பார்ட் வந்து ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A. இந்த ரெண்டே தான் அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபிஃப்த் பார்ட் ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B. ஸோ இதுக்கு நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி we know that probability of A given B this value equal to P of A intersection B divided by P of B. இது definition of conditional probability. ஸோ இங்கே கிவனில் B இருந்தால் இங்கே டினாமினேட்டரில் P of B. நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பை தி ஃபர்ஸ்ட் பார்ட் P of A intersection Bக்கு வேல்யூ 6/36. அண்ட் P of B ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 11/36. ஸோ இங்கே உங்களுக்கு 6/36 டிவைடட் பை 11/36 கிடைக்கும். And now இந்த 36 cancel ஆயிரும், நியூமரேட்டரில் உள்ள இந்த 36 and 36. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 6/11 அப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find probability of B given A. So here also use conditional probability of B given A which is equal to P of A intersection B divided by P of A. இது definition of conditional probability. And இதோட values எல்லாம் already நம்ம previous partல கண்டுபிடிச்சிருக்கிறோம். P of A intersection B க்கு value 6/36 and P of A க்கு value 18/36. இப்போ இந்த 36 இது ரெண்டா கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த 6/18 கிடைக்கும். அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 6 டேபிள் சொன்னோம் அப்படின்னாக்க உங்களுக்கு 1/3 அப்படி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் P of B given A.